கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு பரிசீலனை நிறைவு பெற்றிருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. திமுக, நாதக உள்ளிட்ட 55 வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கிறது. உரிய ஆவணங்கள் இல்லாத 3 பேரின் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பு மனு பரிசீலனை நிறைவு பெற்று 55 பேரின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. 3 பேரின் வேட்பு மனுக்கள் உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வேட்புமனு பரிசீலனை நிறைவடைந்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் வேட்புமனு பரிசீலனை நிறைவு பெற்று 55 வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலின் வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நிறைவடைந்திருக்கிறது. உரிய ஆவணங்கள் இல்லாத 3 பேரின் வேட்பு மனுக்கள் மட்டும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. திமுக, நாதக உள்ளிட்ட 55 பேரின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், விவரங்களை பதிவு செய்யும். நிச்சயமாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலானது பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் வேட்பு மனு தாக்கல் என்பது நேற்று முடிவடைந்தது. இறுதி நாளான நேற்று வரைக்கும் மொத்தமாக 58 வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். 58 வேட்பாளர்கள் மொத்தமாக 65 மனுக்களை வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையில் வேட்பு மனு மீதான பரிசீலனை இன்று காலை 11 மணிக்கு தொடங்கி ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. ஈரோடு மாநகராட்சி ஆணையரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான மணிஷ் இந்த படிவங்களை ஆய்வு செய்தார். வேட்பாளர்களின் முகவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். இந்த பரிசீலனையில் திமுக வேட்பாளர் VC சந்திரகுமாரின் வேட்பு மனு, அதே போன்று நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சீதாலட்சுமி ஆகியோரின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டன. சுயேட்சைகளின் வேட்பு மனுக்கள் ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து பரிசீலிக்கப்பட்டன. இதில் உரிய ஆவணங்கள் இல்லாத மற்றும் டெபாசிட் கட்டாத 3 சுயேட்சைகளின் வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆக மொத்தமாக திமுக மற்றும் நாம் தமிழர் உள்ளிட்ட 55 வேட்பாளர்களினுடைய வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கின்றன. 3 பேரினுடைய மனுக்கள் மட்டுமே நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கு நாளை மறுநாள் 20ஆம் தேதி வரை மாலை 3 மணி வரைக்கும் கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது. விருப்பமுள்ளவர்கள் வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கான அந்த கால அவகாசத்திற்குள்ளாக திரும்ப பெறலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு நாளை மறுநாள் மாலை 3 மணிக்கு இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. அப்போதே சுயேட்சைகளுக்கு சின்னமும் ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கிறது.